ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் உமை தகவல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனல்லே வீடியோ அப்லோட் பண்ணி கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குது. வேற ஒன்றும் பெரிய ரீசன் இல்லைன்னா, நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராமில் என்னை பின் பண்ணி கேட்டுகிட்டே இருந்தீங்க, என்னாச்சுக்கா, என்ன பண்ணுறீங்க, வீடியோஸே காணும் அப்படின்ட்டு. நம்ம வீட்டுக்கு இங்கே யூஎஸில் வந்து நிறைய ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்திருந்தாங்க. பேக் டு பேக் அப்படியே பிஸியாக போயிட்டு இருந்தது. என் ஹஸ்பண்ட் சைட் ஃபேமிலி அவங்கெல்லாம் இப்போ தான் வந்துட்டு போனாங்க. ப்ளஸ் இப்போ என்னோட பேரண்ட்ஸே இப்போ வந்திருக்காங்க. ஸோ அந்த பிஸியில் தான் வந்து என்னால் புதுசாக வீடியோஸே எடுக்க முடியல. பட் இனிமேல் கண்டிப்பாக வந்து ரெகுலராக போட ட்ரை பண்ணுறேன் நான். மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் ஃபஸ்ட்டு நமக்கு காஃபிலேருந்து ஆரம்பிச்சிருக்கு. இன்றைக்கி ஆக்சுவலாக ஒரு வீக்கெண்ட் தான். இப்போ ஒரு ப்ராப்பர் சம்மர் டைம். ஆத்விக்கு இப்போ வெக்கேஷன்லாம் விட்டாச்சு. நல்ல சம்மர் பிரேக்கில் வந்த எல்லாத்தோட வந்து ரிலேட்டிவ்ஸோட செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம் நாங்கள். ஆனால் இன்றைக்கி சம்மர்னு சொல்கிற மாதிரியே இல்லை. வெதர் வந்து கொஞ்சம் க்ளவுடியாக தான் இருக்குது. யூஸ்வலாக சியாட்டல்லாம் இப்படி தான் இருக்கும். பட் சம்மருக்கும் போது கொஞ்சம் வெயில் அடிக்கும். பட் இன்றைக்கி வெயிலே காணும். ஆனால் இன்னிலேருந்து நம்ம ரெகுலராக வந்து வீடியோஸ் போடுறதுக்கு நான் நெக்ஸ்ட் மந்த்லேருந்து அப்படியே வந்து நம்மளோட யூஸ்வலான பேஸை வந்து நம்ம கவர் பண்ணுவோம். ப்ளஸ் இன்றைக்கி இந்த வீக்கை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணுறேன். சம்மர் அப்படின்னாலே நம்ம எங்கேயாவது வெக்கேஷன்லாம் பிளான் பண்ணுவோம். பட் இந்த வருஷம் பாதி சம்மர் பிரேக் இங்கே முடிஞ்சிருச்சு. பட் எப்படி போச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா, ஃபுல் மந்த் வந்து இந்த ஃபிஃபா வேர்ல்ட் கப் தான். ஃபேமிலி ஃபுல்லாக உட்காந்து பயங்கரமாக வந்து என்ஜாய் பண்ணி பார்த்தோம். அது ஃபைனல்ஸ்லாம் வேறு லெவல் மாசு. ஆத்விக்லாம் செம்மையாக எக்ஸைட்டடாக எனக்கு தெரிஞ்சு அந்த ஹோல் மந்த்து ஒரு மேட்ச் விடாமல் உட்காந்து பார்த்தான். அதுவும் இங்கே நம்ம சியாட்டல்லே வந்து நிறையா மேட்சஸும் வந்து இங்கே நடந்தது. ஸோ அந்த டேலாம் வந்து செம்ம எக்ஸைட்டிங்காக இருந்தது. இன்னைக்கு மார்னிங் வந்து ஒரு ஃபர்ஸ்ட்டு வேலை அப்படின்னா, இப்போ நம்ம வீட்டு முன்னாடி வந்தோடனே இந்த மரம் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ வந்ததுலேருந்தே குட்டியாக இருந்த மரம் பயங்கர பெருசாக இப்போ வளர்ந்துருச்சு. இதை தான் வந்து ட்ரிம் பண்ணலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி பிளானு. என்னென்னா ரொம்ப நாளாக பண்ணும் ஒவ்வொரு வருஷம் நினைப்போம் சம்மரில் பண்ணும் அப்படின்ட்டு. அப்புறம் எப்படியோ மிஸ் ஆயிரும். சரி, இந்த வருஷம் கண்டிப்பாக பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான் இப்போ பண்ண ஆரம்பித்தாச்சு. இந்த வீட்டுக்கு வந்தபோது இந்த மரம் ரொம்ப குட்டியாக க்யூட்டாக இருந்தது. இப்போ எப்படின்னா பயங்கரமாக வளர்ந்து ரூஃப் மேலெலாம் போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் ரூஃப்க்கு ஏதாவது டேமேஜ் ஆயிருமோ அப்படிங்கிற மெயினான ரீசனுக்காக தான் சரி சைடில் கொஞ்சம் ட்ரிம் பண்ணலாம் அப்படின்ட்டு இப்போ பிளான் பண்ணிகிட்ருக்கோம். இந்த கம்யூனிட்டி வந்ததுலேருந்தே பார்த்திங்கன்னா மரத்தில் என்றைக்குமே கை வச்சதில்ல. பிளான்ஸ் எல்லாம் ட்ரிம் பண்ணுவோம். பட் இந்த வருஷம் தான் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் மரத்தில் வந்து லைட்டாக ட்ரிம் பண்ணலாம் அப்படின்னு கட் பண்ணுறோம். அதுவே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ இதை எப்படி கட் பண்ணலான்னு இதுக்கு யூடியூப் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இதுக்கு வந்து அந்த எலக்ட்ரிக் போல்ஸ்லாம் அப்படின்ட்டு விற்கிறாங்க. ஸோ இதை இப்போ ஆர்டர் பண்ணி தான் இப்போ அதை வச்சு தான் யூஸ் பண்ணுறோம். ஆக்சுவலாக ஒர்க் அவுட் ஆகுது. ரொம்ப பெரிய மரம்னா வெட்ட முடியாது. இந்த சைடில் இந்த நீட்டிகிட்டு இருக்க பிரான்ச்சஸ் எல்லாம் ட்ரிம் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல மெத்தட் தான். ஏன்னா இது நம்ம ஒரு 2 வருஷம் முன்னாடியே பண்ணலாம் அப்படின்ற அந்த ஒரிஜினல் பிளானில் பண்ணியிருந்தோம் அப்படின்னா லைக் மரமும் கொஞ்சம் ஹைட் கம்மியாக இருக்கும். இப்போ எப்படின்னா இருக்க பயங்கரமாக அந்த ஹைட் வளர்ந்துருச்சு. ஏணி போட்டாலுமே வந்து அந்த டாப் போர்ஷன்லாம் ரீச் ஆக முடியல. இன்ஃபேக்ட் இப்போ நம்ம வாங்கின அந்த எலக்ட்ரிக் போல்ஸ்லாம் கூட பார்த்திங்கன்னா எக்ஸ்டெண்டபிள் தான். நல்ல ஒரு 10 அடிக்கு வந்து அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி அதோட டிப்பில் தான் அந்த பிளேடே இருக்குது. ஸோ அவ்வளோ ஹைட் இருந்தும் கூட மரத்தோட மேலே வந்து நம்மளால் ரீச் பண்ண முடியல. பட் எனிவேஸ் நம்ம பிளான் பண்ண மாதிரி அந்த ரூஃப் மேலே நீட்டிட்டு இருக்கிறது எல்லாமே வந்து சைடில் ட்ரிம் பண்ணிட்டோம். இந்த வீடியோ பார்த்தியா? என்னது? டெக்னாலஜி வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு பார்த்தியா? வாவ், அடேங்கப்பா. ஃபுல்லாக ஏஐ யூஸ் பண்ணி தான். இப்போ எங்கே பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் ஏஐ பற்றி தான் பேச்சே. வீட்டில் மட்டும் இல்லை, ஆஃபீஸு, சூப்பர் மார்க்கெட், ஷாப்பிங் மால் எல்லா இடத்துலையும். நம்ம ஆத்விக் ஃப்ரெண்ட்ஸே யாரை கேட்டிங்கனாலும் ஏதாவது ஒரு ஏஐ கோடிங் கிளாஸ் போகிறேன் அப்படிங்கிறாங்க. சரி, ஓகே, இவனுக்கும் ஏதாவது நம்ம ஏஐ டெக் கோர்ஸ் மாதிரி ஏதாவது ஜாயின் பண்ணலாமே நானும் வந்து ஏதாவது சர்ச் பண்ணலான்னு பார்த்தா கன்ஃபியூஸ் ஆயிப்பே. எக்கச்சக்கமாக இருக்குது. 1-2 இல்லை, எனக்கு எதை சூஸ் பண்ணணுன்னே இப்போ தெரியல. அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இங்கே ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் விசாரிச்சேன்.
ஆரம்பிச்சேன்னா எல்லாருமே ஒரே கோர்ஸ் தான் ரெக்கமெண்ட் பண்ணாங்க, பிரைட் சாம்ஸ் அப்படின்ட்டு ஒரு கோர்ஸ். நம்ம ஆத்விக் கூட இப்போ அந்த ட்ரையல் கிளாஸ் எடுத்து ட்ரை பண்ணி இப்போ சூப்பராக இருக்கு அவனுக்கு. பிரைட் சாம்ஸோட கரிக்குலம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா லைக் உங்களுக்கு பைத்தான், ஜாவா, ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் மாதிரி சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே குழந்தைங்களுக்கு சொல்லித்தராங்க. பட் எனக்கு என்ன டவுட்னா இதெல்லாம் ஆத்விக் மேனேஜ் பண்ணுவானா அந்த மாதிரி ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக தான் இருந்தது. பட் அதனால தான் ஓகே ஒரு ட்ரையல் ஃப்ரீ கிளாஸ் இருக்குது, சரி ஓகே அவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு எடுத்துட்டேன். ஸோ இவங்களோட ஃப்ரீ ஒர்க் ஷாப் எடுத்து பார்க்கும்போது ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா ஆத்விக் எல்லாமே ஆக்சுவலி ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டான். ட்ரையல் கிளாஸ் பார்த்தோன்னே ஒரு செம்ம கான்ஃபிடென்ட் வந்துச்சு. ஸோ இப்போ ஆக்சுவலாக பார்த்தா ஒரு 1 or 2 months பிஃபோர் தான் இந்த பிரைட் சாம்ஸ்லேயே அவனை வந்து என்ரோலே பண்ணோம். பெஸ்ட் பார்ட் என்ன அப்படின்னா லைக் உங்களுக்கு தியரி மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ப்ராஜெக்ட் பேஸாகவும் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. விச் மீன்ஸ் இப்போ ஒரு மாடலுக்கு ஒரு கான்செப்ட் கற்றுக்கிட்டாங்கன்னா இமீடியட்டாக அதை செஞ்சு பார்க்கவே குழந்தைங்களுக்கு முடியுது. வரைக்கும் அவன் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கான். பிளஸ் இன்னும் சொல்லணும்னா அவனோட ஸ்கூல் ஹேக்கத்தான்ல கூட இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து வின் பண்ணிட்டான். என்னோட பர்சனல் ஒப்பீனியன் சொல்லணும்னா இப்போ வந்து ஏஐ கோடிங் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிற குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இப்போ இருக்கிற கோர்சஸில் இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் கோர்ஸ்ன்னு தான் சொல்லுவேன். குறிப்பாக யூஎஸ்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு கோர்ஸ் ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்கள் குழந்தைங்களுக்கும் வந்து இந்த கோர்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் பின்டு கமெண்ட்ஸ்லையும் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஜென்யூனான ஃபீட்பேக் வந்து எனக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்ததாக லஞ்ச் குக் பண்ணலாம் அப்படின்ட்டு தாங்க எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அஃப்கோர்ஸ் வீக்கெண்ட் அப்படின்னாலே நான்வெஜ் ஸ்பெஷல் தான் நம்ம வீட்டில். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோட் வாங்கிட்டு வந்தது இருந்தது. சரி ஓகே கோட் வச்சு பிரியாணி பண்ணிடலாம், ஒரு ப்ராப்பர் சென்னை ஸ்டைல் மட்டன் பிரியாணி பண்ணலாம் அப்படின்ட்டு தான் எல்லாமே ரெடி ஆகிட்டே இருக்குது. நம்ம ஊரில் வந்து காமனாக எல்லாருமே வந்து மட்டன் தான் சாப்பிடுவோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அதுக்கு ஈக்குவலண்ட்டாக வந்து லேம்ப் இல்லைனா வந்து கோட் அப்படின்ட்டு 2 விதமாக வந்து விற்பாங்க. ஸோ மோஸ்ட்லி நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கோட்டு தான் வந்து ப்ரிஃபரபிளி வாங்குவோம். அதுதான் நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது கூட வந்து பார்த்திங்கன்னா பேபி கோட் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ அதுதான் இப்போ வாங்கிட்டு வந்து சமைச்சிட்ருக்கோம். நல்லா வாஷ் பண்ணியாச்சு. ஸோ நம்ம வந்து ப்ரெஷர் குக் பண்ணுவோம். இங்கே நான் இன்ஸ்டன்ட் பாட்டில் வைக்கிறேன். ஸோ கான்செப்ட் ஒன்று தான். எப்படின்னா மஞ்சத்தூள், உப்பு, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது 3 மட்டும் போட்டுட்டு நம்ம குக்கரில் ஒரு 45 minutes ப்ரெஷர் குக் பண்ணிட்டோன்னா அந்த போன்ஸ் எல்லாமே வந்து நல்லா வெந்துடும். மட்டன் வேக போட்டு ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. பட் நான் டோட்டலாக 45 minutesக்கு டைம் செட் பண்ணனால இன்னொரு 30 minutes ப்ளஸ் ஸ்டீம் குறையிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். அந்த டைமில் நம்ம இங்கே பிரியாணிக்கு தேவையான மசாலா பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான் இப்போ குக்கரில் தான் பண்ணுறோம். இது வந்து ஸ்டார்டிங் வந்து பார்த்திங்கன்னா எப்பயும் நம்ம பண்ணுறது தான். நல்ல ஒரு 2 to 3 tablespoon ஆயில் போட்டுட்டு எல்லா ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இப்போ ஆனியன் போட்டு நல்லா இப்போ வந்து ஃப்ரை பண்ணிகிட்ருக்கோம். அனியன்ஸ்லாம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். யூஸ்வலாக நம்ம வந்து அது சீக்கிரம் குக் ஆகணும்னு கொஞ்சம் ஃப்ளேம் அதிகப்படுத்தணும் அப்படின்னா தீஞ்ச மாதிரி ஆயிரும். பட் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வந்து வதக்கணும் அப்படின்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம டொமேட்டோஸ் ஆட் பண்ணிக்கலாம். மசாலாஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சள் பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக மிளகாய் பொடி, பிரியாணி மசாலா, கரம் மசாலா எல்லாமே வந்து ரொம்ப கம்மியாக தான் ஆட் பண்ணுவேன். யூஸ்வலாக மட்டன் பிரியாணிக்கு நம்ம மசாலாஸ் ரொம்ப ஆட் பண்ண தேவையில்லை. ஏன்னா அந்த மட்டனோட ஃப்ளேவர் தான் வந்து டாமினேட்டிங்காக தெரியணுன்ற நம்ம ஆட் பண்ற மசாலாஸ்லாம் லைக் நம்ம கம்மியாக ஆட் பண்ணாலே போதும். சூப்பராக ஸ்டீம் குறைஞ்சி மட்டனும் வெளியில் எடுத்தாச்சு. பயங்கரமாக சாஃப்டாக டெண்டராக வெந்திருக்கு. ஸோ இப்போ வந்து நான் அந்த பீசஸ் மட்டும் தனியாக பிரித்து ஃபர்ஸ்ட் பிரியாணியில் போட்டு வதக்க போகிறேன். அதுக்கப்புறம் அந்த மட்டன் வேக வச்ச தண்ணியை தான் வந்து நம்ம பிரியாணிக்கு ரைஸ்க்கு வந்து அளந்து போட போகிறோம். ஸோ அந்த ஃப்ளேவர் ஃபுல்லாக அப்படியே இறங்கிடும் பிரியாணியில். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கட்டு புதினா, ஒரு காரத்துக்கு தகுந்த மாதிரி 5 to 6 பச்சை மிளகா, அதை வந்து லைக் ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக இல்லை, லைக் கோஸாக ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி அதை தான் சேர்த்துருக்கேன். இதையும் தாண்டி கொஞ்சம் புதினா லீவ்ஸ் அண்ட் கொரியாண்டர் லீவ்ஸ் வந்து நம்ம கட் பண்ணி வந்து சேர்த்துக்கலாம். இப்போவே அந்த மட்டன் வேக வச்ச அந்த ஸ்மெல்லே பயங்கரமாக கமகமன்னு வாசம் ஆரம்பிச்சிருச்சு வீட்டில். ஸோ இப்போ அடுத்ததான் வந்து அந்த மட்டன் வேக வச்ச தண்ணி அந்த ஸ்டாக் இருக்கு இல்லையா, ஸோ அதையே தான் ரைஸ்க்கு வந்து அளந்து போட போகிறோம். ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன் இன்றைக்கி. ஸோ 1:2 ரேஷியோ தான் தண்ணி. கரெக்டாக அதுக்கு தகுந்த மாதிரி தான் தண்ணி வேக வச்சது. அது எல்லாமே இப்போ ஃபுல்லாக சேர்த்தியாச்சு. ரைஸையும் ஆட் பண்ணியாச்சு. ரைஸ் பார்த்திங்கன்னா அந்த தண்ணி நல்லா கொதிச்சு வரும்போது தான் இப்போ ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இது குயிக்காக நல்லா அரிசி வெந்துடும். 3/4 பதம் வெந்த வாட்டி தம் போட்டுடலாம். நல்லா மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 to 15 minutes தம் போட்டு இப்போ ஸ்டீமும் இறங்கிருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா பயங்கரமாக கமகமன்னு வாசங்க. ஃபென்டாஸ்டிக்காக ரைஸ்லாம் செம்மையாக குக் ஆகிருக்கு. ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக நம்மளோட சென்னை ஸ்டைல் மட்டன் பிரியாணி ஃபென்டாஸ்டிக்காக இன்றைக்கி நம்ம லஞ்சுக்கு ரெடி ஆகிடுச்சு.
சூப்பராக லஞ்செல்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு குட்டி தூக்கத்தும் போட்டுட்டு இப்போ ஒரு ஈவினிங் வந்து ஒரு 4 மணிக்கிட்ட ஆகுது. எங்கே போகிறோம் அப்படின்னா வேறு எதுவும் இல்லை, க்ரோசரி ஷாப்பிங் தான். ஆஸ் யூஷுவல் நம்மளோட ஃபேவரட் கடையான காஸ்கோக்கு தான் இப்போ போயிட்டே இருக்கோம். எவ்வளோ கடைகளில் வெளியில் நம்ம போய் வாங்கினாலும் மந்த்லி ஒன்ஸ் வந்து கண்டிப்பாக காஸ்கோ ஷாப்பிங் வந்தே ஆகணும். அது ஒரு மாதிரி அடிக்ஷன் மாதிரி. வாங்குகிறோமோ இல்லையோ காஸ்கோவில் இருக்க ப்ராடக்ட்ஸை பார்க்குறதுக்காவது வந்து மக்கள், நம்ம மட்டும் இல்லை, ஆக்சுவலி இங்கே என்ன மாதிரி நிறையா பேர் இருக்காங்க. ஸோ காஸ்கோவில் வந்து அந்த புது புது சீசனல் ப்ராடக்ட்ஸ் பார்க்குறதுக்கே வந்து நமக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் ஒவ்வொரு டைம் ஷாப்பிங் போகும்போது. காஸ்கோ என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஃபுட் கோர்ட் வேறு. ஸோ ஷாப்பிங்க்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட ஃபேமஸான ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் வாங்கியாச்சு. ஸோ ஆத்விக் வந்து ஒரு ஸ்ட்ராபெரி அண்ட் பனானா ஸ்மூத்தியும் வந்து வாங்கியிருக்கான். உள்ளே வந்தோன்னே ஃபர்னிச்சர் செக்ஷனில் நிறைய புது புது கலெக்ஷன்ஸ் இருக்குங்க. இதெல்லாம் வந்து டிவி கன்சோல் டேபிள் தான். அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது டிசைன் அண்ட் குவாலிட்டி எல்லாமே. இங்கே இருக்க ஒவ்வொரு லெதர் கவுச்சாக இருக்கட்டும், இல்லை ஒரு சின்ன சேர், டேபிள், டைனிங் டேபிள்லாம் அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த திக்னஸ்லேயே உங்களுக்கு தெரியும் அந்த குவாலிட்டி எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ஸோ காஸ்கோவில் வந்து நம்ம வாங்குகிற ப்ராடக்ட்ஸ் வந்து ஃபர்னிச்சர் எஸ்பெஷலி பயங்கர ஸ்ட்ராங் அண்ட் டியூரபிளாக இருக்கும். வாங்குகிறோமோ இல்லையோ மாதம் மாதம் காஸ்கோவில் அப்படி என்ன புது கலெக்ஷன் ஆஃப் ஃபர்னிச்சர்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்ட்டு இங்கே வந்து உட்காந்து பார்த்தாலே ஒரு சந்தோஷம்தான். சீசனல் ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இப்போ சம்மர் சீசனுக்கு தகுந்த மாதிரி ஐஸ்கிரீம் மேக்கர் மஷீனே இங்கே வச்சுருக்காங்க. ஸோ இது ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இப்போ காஸ்கோவில் பார்க்குறேன். உங்களுக்கு சாஃப்ட் சர்வ்லாம் இதில் பண்ணிக்கலாமாமா, ஈவன் ஃப்ரோசன் ட்ரிங்க்ஸ்லாம் கூட. எப்போ காஸ்கோ வந்தாலும் விடாமல் நான் பார்க்குறது வந்து இந்த ஹெக்ஸ்கிளாட் டிசைன் இருக்கிற ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்வேர் செட் தாங்க. நம்ம வீட்டில் வந்து கியூசினாட் பிராண்டில் வச்சுருக்கோம். இதே மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் செட் ஃபுல்லாகவே இருக்குது. பட் இந்த டிசைன் இல்லை. அதனால் வந்து ஓகே, நெக்ஸ்ட் இனிமேல் அப்கிரேட் பண்ணணுன்னா இதை தான் வாங்கணும் அப்படின்ட்டு தான் வச்சுருக்கேன். பட் இப்போதைக்கு எதுவும் ஆஃபர்லாம் இல்லை இதில். ஒரு சில செராமிக் வேர்ஸ் அண்ட் டின்னர் செட்லாம் கூட பெஸ்ட்டான டிசைன் அண்ட் குவாலிட்டியில் எங்கள் காஸ்கோவில் பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹலோ கிட்டி தீமில் இருக்கிற இந்த செராமிக் பவுல் வந்து நல்ல ஏர்டைட் லிட்டோட சூப்பராக இருக்குது. இது வந்து மெலமைன் பிராண்ட்லேருந்து ஒரு போல் செட் தான். ஸோ இதோட குவாலிட்டி வந்து பாருங்கள். ஆக்சுவலி இது வந்து பார்க்கறதுக்கு வந்து அப்படியே ஒரு பீங்காம் பவுல் மாதிரி இருக்கு இல்லையா. ஆக்சுவலி வந்து இது பிளாஸ்டிக் தான். ஸோ அந்தளவுக்கு வந்து குவாலிட்டி அண்ட் அந்த ஃபினிஷிங் அண்ட் டிசைன் சூப்பராக இருக்குது. எகெயின் இதுக்குமே வந்து ஏர்டைட் லிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு பாக்ஸ்லேயே வந்து செட் ஆஃப் 4 பவுல்ஸ் வருது. அடுத்ததாக இந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் ப்ராடக்ட் நானே இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் எங்கள் காஸ்கோவில். இதுக்கு பேர் வந்து கெட்டில் ஸ்மோக்கர் அப்படின்ட்டு. இது வந்து ஒரு ஸ்டவ் டாப் மேலே வந்து நம்ம சார்கோல்லாம் போட்டு கிரில் அண்ட் பேக்லாம் பண்ணலாம். முக்கியமாக கேம்பிங்க்கெலாம் இது வந்து யூஸ் பண்ணலாம் போல். ஸோ நல்லா இருக்குது இது பார்க்க. இது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ வேறு எதுவும் இல்லை, இது வந்து ஒரு சிலிக்கான் டூல் செட் தான். ஸோ உங்களுக்கு ஹேண்டில் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்பேச்சுலாஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு சிலிக்கான் பேஸ்டாக இருக்குது. ஸோ தட் நம்ம நான்ஸ்டிக் பேனு, இந்த மாதிரி செராமிக் பேன்ஸ் எதுலனாலும் யூஸ் பண்ணலாம். டிஃப்ரெண்ட் குக்வேர்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட் குக் பண்ணுற மாதிரி தான் அந்த ஸ்பேச்சுலா டிசைன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த ஹோல் செட்டே வந்து $19 இருக்குது. இது ஒரு ஸ்டோன் வேர் பவுல் செட் தான். அந்த குவாலிட்டி அண்ட் டிசைன் ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது. இது ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் வீட்டில் இடம் தான் இல்லைன்னு நான் வாங்கல. இந்த 6 பவுல் செட்டுமே சேர்த்தே வந்து $10 தான். ஸோ நல்ல டீல் கூட இது. இந்த சைட் ஃபுல்லாக ஜயண்டான ஸ்குவிஷி மெலோஸ் தான். ஒன்னொன்றுமே வந்து தூக்கவே முடியல, அவ்வளோ பெருசாக இருக்குது. ஸோ இந்த ஒரு சில கேரக்டர் நேம்ஸ்லாம் போக்கிமானில் வரும் போல். ஸோ ஆத்விக் தான் கரெக்டாக சொல்லிட்டு இருக்கான். இங்கேயுமே பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் தகுந்த மாதிரி பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு லைக் ஒரு கேரக்டர் வந்து ப்ளூவில், ஒன்று வந்து பிங்க்ல, இந்த மாதிரி 2 வெரைட்டி வந்து வச்சுருக்காங்க. இப்போ தான் ஃபிஃபா சீசனோட அந்த ஃபீவர்லாம் ஒரு வழியாக அடங்குச்சு. ஸோ அதோட இம்பேக்டாக வந்து இங்கே லெகோ செட்டில் யாரை வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். லியோனல் மெஸ்ஸி அவரை தான் வந்து கம்ப்ளீட்டாக வந்து லெகோ செட்டில் வச்சுருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக ஃபுட்பால் பிடிக்கிற கிட்ஸ்க்கு இது ரொம்ப பிடிக்கும்.
ஃபைனலாக நம்ம க்ரோசரிஸ் வாங்க வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சுங்க. ஸோ அனியன் பேக்ஸ்லேருந்து கொஞ்சம் கார்லிக், அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ், பனானாஸ், ப்ளூபெர்ரிஸ், ராஸ்பெர்ரிஸ்னு எல்லா ஃப்ரூட்ஸுமே இங்கே சூப்பராக கிடைக்கும். அது எல்லாமே ஒரு ஒரு பாக்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதை தான் வாங்க வந்தோம். ஆனால் காஸ்கோல எப்படின்னா இது வந்து எண்ட் ஆஃப் த ஷாப்பில் வச்சுருப்பாங்க. ஸோ இதை நீங்கள் க்ராஸ் பண்ணி வர்றதுக்கு முன்னாடியே இந்த ஃபர்னிச்சர் செக்ஷன், எலக்ட்ரானிக்ஸு, ஜுவல்லரி இது எல்லாமே பார்த்துட்டு வர மாதிரி தான் இருக்கும். மஷ்ரூம்ஸ் எல்லா கடையிலையுமே கிடைக்கும். பட் காஸ்கோல அந்த குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி 2மே சூப்பரா இருக்கும். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இது ஈக்குவலி குட் தாங்க. லைக் ஒயிட் மஷ்ரூம்ஸா இருக்கட்டும், ப்ரவுன் மஷ்ரூம்ஸா இருந்தாலும் 2மே ஆர்கானிக் மஷ்ரூம்ஸ் தான். ஸோ மோஸ்ட்லி நம்ம ப்ரவுன் தான் வாங்குவோம். சரி இந்த தடவை ஒரு டிஃப்ரென்ஸ்க்கு ஒயிட் வாங்கலாமேன்னு தான் ஒயிட் எடுத்திருக்கேன். இந்த சைடு வந்தோடனே வந்து அப்பா தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு பிடிச்ச குரோசான் எப்போ வந்தாலுமே காஸ்கோ கூட்டிகிட்டு வந்தோன்னா இந்த ஒரு பாக்ஸ் மட்டும் அவர் எடுத்துப்பாரு. அவருக்கு ரொம்ப பிடிக்கும் இது சாப்பிட்றதுக்கு. அண்ட் நான் பார்த்தீங்கன்னா வந்து பிட்டா பிரெட்டும் ஒன்று எடுத்துக்கிட்டேன். சரி ஒரு நாள் டின்னருக்கு வந்து சாப்பிட்லான்னு. ரெகுலரான சைக்கிள் ப்ளஸ் பைக் எல்லாமே வச்சுருந்தாங்க. சாத்விக் அதான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான். ஆக்சுவலி அவன் வீட்டில் இருக்கிறது வந்து கொஞ்சம் சின்னதாக போன மாதிரி வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். அதனால் வந்து ஓகே இது ஜஸ்ட் ஓட்டி ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தோம். எனக்கெலாம் பைக்கோ ஸ்கூட்டர் கொடுத்தாங்கன்னா ஓகே அப்படின்னு ஓட்டிடுவேன். பட் ஆத்விக்லாம் ரொம்ப பர்டிகுலராக இருப்பான் ஃபீச்சர்ஸ் பற்றி. ஸோ அவன் தான் வந்து சொல்கிறான் இதில் இது இருக்குது அது இல்லை அப்படின்னு என்னதோ சொல்லிட்டு இருந்தான். எனக்கு ரொம்பலாம் தெரியல. சரி உனக்கு பிடிச்சா வாங்கிக்கலாம், இல்லைனா வேறு எங்கேயாவது கூட பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தோம். ஸோ அவன் தான் பார்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கான் இப்போ. அடுத்ததாக இந்த ஃப்ரோசன் செக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த மலேசியாவில் ஃபேமஸாக கிடைக்கும் பார்த்திங்களா டூரியன் ஃப்ரூட்டு. ஸோ அதை வந்து இங்கே வச்சுருக்காங்க. எகெயின் இதுலேயுமே ப்ராடக்ட் ஆஃப் மலேசியான்னு தான் போட்டிருக்காங்க. ஸோ அங்கேருந்து தான் வந்திருக்கு. ஆனால் இதை இப்போ தான் காஸ்கோவில் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஃப்ரூட்டை பார்க்குறேன் நான். இது வந்து மெடிலன்ஸ் அப்படின்ட்டு. இது எப்படின்னா சாப்பிட்றதுக்கு வந்து ஒரு சாஃப்டான ஒரு பிளெயின் கேக் மாதிரி தான் இருக்கும். இது வந்து நம்ம ஏற்கனவே வாங்கி சாப்பிட்ருக்கோம். பட் இது வந்து ப்ராடக்ட் ஆஃப் ஃப்ரான்ஸ் அப்படின்ட்டு. என்ன வித்தியாசம்னா உள்ளே வந்து உங்களுக்கு ஹேசல்நட் சாக்லேட் ஃபில்லிங் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இது பார்க்கவே ஒரு மாதிரி அந்த காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரி ஓகே ஒன்று எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு எடுத்துட்டோம். நெக்ஸ்ட் இது வந்து ஒரு மல்டி கிரெயினில் வந்து பண்ண ஒரு சிப்ஸ் தான். எப்பயுமே இது நம்ம வாங்குறது தான். பட் இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவர், சவுத் வெஸ்டர்ன் குவெஸோ அப்படிங்கிற ஒரு ஃப்ளேவரில் இருந்துச்சு. சரி அதனால அதுவும் ஒரு பேக்கெட் எடுத்தாச்சு. இது வந்து சால்ட் கிராக்கர்ஸ் தான். இது எங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். ஒரு சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக் கூட. எப்படின்னா இதை சும்மாவும் சாப்பிட்லாம், இல்லை உள்ளே வந்து ஃபில்லிங்ஸ் வைக்கலாம். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து ஏதாவது அந்த சல்சா மாதிரி வைப்போம், இல்லைனா சீஸ் வச்சு சாப்பிடுவோம். ஒரு சாண்ட்விச் மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். அடுத்ததாக ரொம்ப பிடிச்ச சாக்லேட் செக்ஷன் தாங்க வந்திருக்கோம். ஸோ காஸ்கோவில் வந்து எப்படின்னா சாக்லேட்ஸ்லையுமே வந்து நிறைய புது வெரைட்டிஸ் நம்ம பார்க்கலாம். அதுவும் ஒவ்வொரு சீசனுக்கு தகுந்த மாதிரி நிறைய இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து கண்டிப்பாக நம்ம இதெல்லாம் பார்த்தோன்னா 1-2 வாங்க தான் தோணும். அந்தளவுக்கு வந்து சூப்பராக இருக்கும். இன்றைக்கே பார்த்தீங்கன்னா ஓகே எதுவும் நம்ம பெருசாக வாங்கிடக்கூடாது அப்படின்ட்டு கண்ட்ரோல்டாக தான் பார்த்துட்ருக்கேன். ப்ளஸ் இது வந்து செம்ம அட்ராக்டிவாக இருக்குது பாருங்கள். லைக் இது வந்து ஹர்ஷீஸ் கம்பெனியில் வந்து அந்த ஸ்மோர்ஸ் மாதிரியே ஒரு கிட் வந்து வச்சுருக்காங்க. யூஸ்வலாக ஸ்மோர்ஸ் அப்படிங்கிறது நம்ம கேம்பிங்கில் போய் ஒரு செஞ்சு சாப்பிட்ற ஒரு டிசர்ட் தான். ஸோ அதை வந்து கம்ப்ளீட்டாக ஒரு கிட்டு மாதிரியே வச்சுருக்காங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இது. இந்த லிண்ட் பிராண்டில் வந்து இந்த சாக்லேட்ஸ் ரொம்ப ஃபேமஸ் தான். பட் இந்த பிஸ்டாஷியோ ஃப்ளேவர் வந்து எல்லா இடத்துலையுமே நமக்கு டக்குன்னு கிடைக்காது. ஸோ அது வந்து இப்போ காஸ்கோவில் நிறைய வச்சுருக்காங்க. இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. எப்போ வந்தாலும் ஒன்று எடுத்துருவேன். என்னென்னா வந்து இது மேங்கோஸ் தான், ட்ரைட் மேங்கோஸ். மேலே வந்து உங்களுக்கு டார்க் சாக்லேட் கோட்டிங் மாதிரி கொடுத்துருப்பாங்க. சாப்பிட்றதுக்கு வந்து ஒரு ஜெல்லி சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். முக்கியமாக நம்ம சாப்பிட்டுட்டு ஒரு டிசர்ட் மாதிரி சாப்பிட்றதுக்கு இது சூப்பராக இருக்கும். இந்த ஐட்டம் டெஃபினட்டாக இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் காஸ்கோவில் பார்க்குறேன். இப்போ தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க போல். வேறு எதுவும் இல்லைங்க. இது வந்து பஞ்சு மிட்டாய் தான், காட்டன் கேண்டி அப்படின்ட்டு. அது வந்து ஒரு ஸ்பார்க்லிங் லெமனேட் ஃப்ளேவரில் வச்சுருக்காங்க. எப்படி இருக்கும்னு சத்தியமாக தெரியல. பட் உள்ளே வந்து இண்டிவிஜுவல் பேக்கெட்ஸாக இருக்கும் போல். வீட்டுக்கு தேவையான மெயினான விஷயங்கள் எல்லாமே வாங்க வேண்டியது எல்லாம் வாங்கி முடிச்சாச்சு. இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து இந்த அப்பேரல் செக்ஷன். எப்பயுமே காஸ்கோ வந்தால் நம்மளால் துருன்னு இருக்கவே முடியாது. ஏதாவது 1-2 செம்ம டீலில் போட்டிருப்பாங்க. நம்ம வேணான்னு நினச்சாலும் வாங்குற மாதிரி தான் இருக்கும். இது உண்மையிலேயே பாருங்கள் செம்ம ப்ராடக்ட்டு. என்னென்னா லெதர் ஜாக்கெட் ஃபார் விமென் தான். லீவைஸ் பிராண்டடாக வச்சுருக்காங்க. உங்களுக்கு நல்ல டீலும் இருக்குது. இப்போ அதுவும் வந்து 2 கலர் ஆப்ஷன்ஸில் இருக்குது, பிளாக் அண்ட் ப்ரௌன். எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா இந்த லெதர் ஜாக்கெட் தான் எப்பயுமே ஒரு மாதிரி ரஃப்பாக இருக்கும். பட் இது நல்ல ஒரு மாதிரி கிளாத் மாதிரி நல்ல ஃப்ளெக்சிபிளாக இருக்குது.
இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு விமென்க்கான டெனிம் ஷர்ட் தான். நல்லா வந்து கேஷுவலா வந்து போடுறதுக்கு சூப்பரா இருக்கும். ஸோ இது பார்த்தோனே எனக்கு புடிச்சிருச்சு. ஓகே வாங்கலாம் அப்டின்ட்டு முடிவு பண்ணிட்டேன். அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாரி காஸ்ட்கோட அப்பேரல் செக்ஷன் வந்தா ஒண்ணாவது வாங்காம இருக்கவே முடியாது. அவ்வளோதாங்க வேணாம் வேணான்னு நெனச்சேன். அப்டி இப்டி ஏதோ 1, 2 கடைசியா வாங்கியாச்சு. ஸோ இதோட நம்ம வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான். இன்னைக்கு டே வந்து சூப்பரா போச்சு நமக்கு. இதே மாரி இன்னொரு இன்ட்ரஸ்டிங் வீடியோல உங்க எல்லாத்தையும் மீட் பண்றேன். அன்டில் தென் பாய்.